ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிக அதிகமாக இருக்கிறது என்பதற்காகவும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செய்வதற்காகவும் இந்த இணைப்பின் மூலமாக அநேக ஊழியங்கள் நடைபெற்று வருவதற்காகவும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வருடம் எங்களுடைய பகுதிக்கு கூட இந்த குழுவின் மூலமாய் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்படியாக உதவிகளை நாங்கள் பெற்றோம். அங்க ஒரு சபையை நிறுவி அங்க இப்பொழுது ஒரு 14 குடும்பங்கள் அந்த பகுதியில இருக்கிறது. அதற்காக நான் இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உதாரத்தமாய் கொடுத்த பிள்ளைகளுக்கும் இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த பகுதியிலே ஊழியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யாரோ ஒருவருக்கு அந்த நாட்களிலே ஒரு தரிசனத்தை கொடுத்ததற்காக என் தேவனை நான் சோசரிக்கிறேன். அதன் மூலமாக இந்திய பகுதியில் அநேக ஊழியங்கள் நடைபெற்று சபைகள் எழுப்பப்பட்டு கட்டப்பட்டு வருவதற்காக என் தேவனை நான் சோசரிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தையும் உதாரணமாய் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கரங்களையும் அதன் மூலமாய் நீங்கள் பெற வேண்டிய உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சந்ததி பெற வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அதிக அதிகமாக தருவாராக. இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து போவது முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரும்படியான பலத்திற்காய் நீர் கொடுத்த காண்பித்த தயவுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டருடைய ஆசீர்வாதமும் ஆவியானுடைய வழிநடத்தலும் எங்களோடு இருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சொல். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதும் போது சொல்றாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம். இத நான் ஆங்கில வேதாமத்துல நான் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா, இன்எக்ஸ்பிரஸபிள் கிஃப்ட், சொல்லி முடியாத ஈவு அப்படின்னா இன்எக்ஸ்பிரஸபிள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்ம சொல்ல முடியாத அப்படின்னா அதை வர்ணிக்க முடியாத அளவிற்கு அவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு நன்மைகளை செய்து வருகிறார், ஈவுகளை கொடுத்து வருகிறார், நம்முடைய குடும்பங்களை தாங்கி சந்தோஷப்படுத்தி வருகிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 136வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அப்படின்னு இருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம் அப்படின்னு எழுதுறாரு. சங்கீதக்காரன் எழுதும் போது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து இவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தலையும் பாதுகாவலையும் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். சொல்லி முடியாத ஈவு அப்படின்னா அவர் நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனம் சொன்னாங்க. அப்படின்னா ஆண்டவர் அவர்களை அற்புதமாக வழி நடத்தினார், அவர்களை போஷித்தார், அந்த வனாந்தரத்துல கூட அவருடைய தேவைகளை சந்தித்தார், தண்ணீரையும் ஆகாரத்தையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு இருந்தார், யுத்தங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கு அவர் உதவியாய் இருந்தார். நீங்க சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் உலகத்திலேயே இல்லாத அதிசயமான ஒரு யுத்தம் நம்ம வேதத்துலதான் இருக்கும். இவங்க வந்து போய் பட்டயத்தையும் ஈட்டியோடும் யுத்தம் செய்ய போல பாட்டு பாடி யுத்தம் செய்தார்கள். வேற எங்கேயுமே சரித்திரத்துல எழுதப்படாத ஒரு யுத்தம் இந்த பாட்டு பாடுற யுத்தம். அந்த பட்டணத்தை சுற்றிலும் எரிகோவை சுற்றிலும் அவர்கள் பாட்டு பாடி சுத்தி வந்தாங்க. பட்டணத்தின் மதில்கள் இடிந்து விழுந்தது. எந்த ஒரு பெரிய நவீன கருவியை கொண்டோ அல்லது மனித பலத்தை கொண்டோ
அவர்கள் அந்த கோட்டையை உடைத்து கொண்டு உள்ள போல பாட்டு தான் பாடினாங்க. அப்படின்னா ஆண்டவர் அவர்கள் எவ்விதமாக யுத்தங்களை ஜெயிக்க உதவி இருக்கிறார். எதிரிகள் அவர்கள் மேல் படையெடுத்து வரும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர்கள் வந்து அவர் சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு சோஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்லி முடியாத ஈவை பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கேள்விதான் இன்னைக்கு. என்ன சொல்லி முடியாத ஈவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2வது கேள்வி, அவர் என்ன நல்லது செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு வருஷ துவக்கத்துல ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். ஒரு வருஷத்தின் முடிவு நாட்கள்ல நாம் இருந்திருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் எப்படி வழிநடத்தி இருக்கிறார், எப்படி எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், என்ன நன்மையான ஈவுகளை எனக்கு செய்திருக்கிறார், என்ன பரிசுகளை எல்லாம் ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் நெடுகிலும் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது. பரிசு கொடுப்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பரிசு வாங்க பிடிக்கும். ஆனா எத்தனை பேர் பரிசு கொடுப்போம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பத்திற்கு அல்லது ஒரு ஆரோக்கியமான உறவிற்கு பரிசு கொடுப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறாரு. ஃபார் அ ஹெல்தி ஃபேமிலி ரிலேஷன் அதுக்கு என்ன செய்யணுமா, சின்ன சின்ன பரிசுகளை நாம் கொடுக்க பழகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். கணவன்மார்கள் இடத்துல உங்களுடைய மனைவி என்ன பரிசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அல்லது எத்தனை பரிசு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போவாங்க. இதே போய் மனைவிட்ட உங்களுடைய கணவர் என்ன பரிசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அல்லது எத்தனை பரிசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டா நான் நினைக்கிறேன் அவங்க டக்குன்னு 2 வார்த்தையில சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கணவன்மார்கள் இதை குறித்து பெரிதாக ஒன்றும் அநேக நேரங்களில் எடுத்துக்கிறது கிடையாது. கொடுக்கறத பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, வாங்குறத பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வேற இருக்கு. இந்த பரிசை குறித்து பெருசா அவங்க ஒன்றும் இது பண்ணிக்கிறது. ஆனா மனைவிமார்கிட்ட ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு சின்ன நோட் எழுதி கொடுங்களேன், அது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். நான் ஒரு நாள் என்னுடைய அந்த வார்ட்ரோப் துணி வைத்திருக்கக்கூடிய இடத்த கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்றதுக்காக அதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா என் பீரோக்குள்ள நிறைய என் மனைவி எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படியே இருந்துச்சு. உடனே நான் யோசிச்சு அப்ப நம்ம மனைவிக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி என் மனைவியோட பீரோவை திறந்து பார்க்க அப்படின்னு சொல்லி போய் திறந்து அதை பார்த்துன்னு எனக்கே ரொம்ப கேவலமாச்சு. இதைதான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஆனா இந்த ஆண்கள் இந்த கிஃப்ட் கொடுக்கறத பத்தி ஒரு ரசனை இல்லாத ஒரு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பரிசுகளை கொடுக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு கதை ஒன்றை வாச ஒரு அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது பிள்ளைங்க எல்லாத்தையும் அங்கங்க அப்படி போட்டு வச்சிருந்தாங்க. இந்த அம்மா பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே, என்ன பிள்ளைங்க எங்க கிடந்தாலும் இதை பத்தியும் கவலைப்படுறதில்ல, இப்படி இருக்கிற இந்த பிள்ளைங்க சொல்லி திட்டிக்கிட்டே அந்த வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வீடு வந்து ரொம்ப அலங்கோலமா இருப்பதை குறித்து அந்த கணவன் ஒன்றும் கவலைப்படாம அவர் வேலையை பார்த்துட்டு ஒரு லேப்டாப் வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்காரு. இந்த அம்மா முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். மனைவிமாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணுவாங்க. இது இந்த காலத்துல அந்த காலத்து கதை. இந்த காலத்துல கதை மாறிடும். ஆம்பளை தான் திட்டிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இது வந்து அந்த காலத்து கதை. அதனால இங்க வந்து மனைவி வந்து ரொம்ப வருத்தத்தோட இந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கணவனையும் பிள்ளைகளையும் இப்படியே முகமுத்துக்கிட்டே வேலை செஞ்சிருக்கோம். திடீர்னு கடவுள் டக்குன்னு கேட்கிறாரு, சரி நீ ரொம்ப கவலையா இருக்கிற, ரொம்ப கஷ்டப்படுற, இந்த 2 பேர்ல யாரை நான் எடுத்துக்கிட்டோம்
உனக்கு யாரு வேண்டாம், யாரு வேண்டாம்னு சொல்லி நான் எடுத்துட்டு போயிடுறேன் அவங்கள அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, அப்பதான் அவங்க உணர்றாங்க, ஐயோ இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். இவங்க வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இது வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு குடும்பம், ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். இந்த உலகத்துல நான் சந்தோஷமாய், சமாதானமாய், ரொம்ப ஆசீர்வாதத்தோட, சமுதாயத்துல ஒரு மரியாதையோட, ஆண்டவரை நான் அதிகமாக போற்றுவதற்கு, துதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்ததாக அந்த கதை சொல்லுது. அப்படின்னா நாம் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும், நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், என்ன சொல்லி முடியாத ஈவை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார்னா, முதலாவது ஒரு அன்பான குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு, ஒரு அன்பான குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேக நேரம் நம்ம சுமை நினைக்கிறோம், ஆனா இதெல்லாம் சுகமான சுமை. இந்த சுமையை சுமக்கிறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்க நம்மள பாடா படுத்துவாங்க, ஆனா அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கு. சொல்லும் போது அவங்களுக்கு வாங்கி கொடுக்க கஷ்டத்தோட நம்ம வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு பெற்றோருக்கு இருக்கும். அதுதான் இந்த சுகமான ஒரு சுமை. ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, நம்ம எதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும், என்ன எண்ணி முடியாத ஈவை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், ஒரு சபை குடும்பம், நண்பர்கள் குடும்பம். இதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேக நேரம் இதை நம்ம வந்து பெருசா உணர்றதே கிடையாது. ஆண்டவர் வந்து நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு, நான் போனேன், அப்படியே ஒரு பஸ் வந்து என் பக்கத்துல நின்றுச்சு, நான் ரோட்ல விழுந்தேன், ஒரு லாரி வந்து என் டயர் வந்து என் பக்கத்துல இருந்துச்சு, ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு. இப்படிதான் நம்ம நிறைய அனுபவங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காக நம்ம அநேக நேரம் நன்றி சொல்லி இருக்கின்றோம். ஆனால் நம்மை காத்து கொண்டிருக்கிற, இல்ல இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்முடைய குடும்பம் எவ்வளவு அக்கறையோட நம்ம காத்துக்கிறாங்க பாருங்க. இல்ல அப்போ இந்த குடும்பத்தை அன்பான, நம்ம நேசிக்கக்கூடிய, நமக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பலவீனப்பட்டு போகிற நாட்களில, ஊழியத்துல நாம் பலவீனப்பட்டு போற நாட்களில, நாம் சோர்வா இருக்கிற நேரத்துல இந்த குடும்பங்கள் தான் நம்ம என்ன செய்யுது, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தை தொடர்வதற்கு உதவியாக நமக்கு இருக்கிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை குடும்பம், நம்முடைய நண்பர்கள் குடும்பம், இதற்காக நாம் என்ன செய்யணும், அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்ல, ஸ்ட்ரெஸ், டென்ஷனு. முந்தைய காலத்துல அந்த வார்த்தையெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா இப்ப எங்க போனாலும் அவங்க அப்படியே ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஒரு 1/2 மணி நேரம் வீட்டு வேலை செஞ்சுட்டு, ஐயோ ஷீ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐ அம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இப்படி எல்லாம் சொல்றோம். நம்ம அம்மா, நம்ம பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து 10 மணி 11 மணி தூங்க போற வரைக்கும் வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் கூட ஃப்ரஸ்ட்ரேட்டட்ங்கிற வார்த்தை வந்தது இல்ல, டென்ஸ்ன்ற வார்த்தை வந்தது இல்ல. ஆனா இன்னைக்கு குடும்பத்துல எல்லாரும், என் மகன் 7வது தான் படிக்கிறா, அவன் கொஞ்ச நேரம் ஏதாச்சுன்னா ஐ எம் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு அப்படியே பாஞ்சுக்கிட்டு வரும். இந்த உலகம் எவ்வளவாக மாறி இருக்குது பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாக மாறி இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறது தான் இந்த குடும்ப, நண்பர்கள், சபை உறவு. இல்லைன்னா பாதி பேரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்னொரு கதை, நான் நிறைய கதை தான் சொல்ல போறேன். மொசாம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல வந்து 2000வது ஆண்டு பிப்ரவரி மாசம் ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளம், சூறாவளி காற்று பயங்கரமா வீசுது, பயங்கரமான வெள்ளம். அதுல வந்து அப்படியே கிராமம் கிராமமாக தண்ணியில அடிச்சுட்டு போகுது, சரிங்களா, பயங்கர வெள்ளம். அப்போ ஒரு ஊர்ல வந்து எல்லாரும் ஒரு பெரிய மரத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியில போகாதபடிக்கு ஒரு மரம் சரிஞ்சு இருக்குது. ஆனா அந்த மரம் வந்து தண்ணிக்கு மேல இருக்கு. அவ்வளவு பெரிய மரம், எல்லாம் தண்ணிக்கு மேல இருக்கிற அந்த கிளைகளை பிடித்து தொங்கி இறுக்கமா அப்படி கட்டி பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க அவங்க பார்க்கும்போது நிறைய நண்பர்கள், அவங்க பக்கத்து தெருவில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போறாங்க, உயிருக்காக போராடுறாங்க. இது 2000வது ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ இந்த மரத்துல வந்து சாமியல் நஸ்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதகரும் அவங்க ஊர்ல உள்ள எல்லாரோடும் சேர்ந்து அந்த மரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க, சரிங்களா. அப்போ
தொங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு அந்த கூட்டத்துல இருந்து, பாஸ்டர் சும்மா ஏன் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரசங்கத்தை பண்ணுங்க, நாங்க தூங்காம முழிச்சிருந்து கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. தூங்குனா என்ன ஆயிரும், கையை விட்டுருவாங்க, தண்ணியில போயிருவாங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நாங்க தூங்கிடுவோம் அப்படின்னு. எவ்வளவு நல்ல ஒரு விசுவாசி பார்த்தீங்களா. நிறைய நேரம் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தா தூங்கதான் செய்வாங்க, எல்லாம் தூங்கி தூங்கி விழுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சில நேரம் தூங்கி அப்படியே நம்ம மேலேயே வந்து விழுற மாதிரி வருவாங்க. ஆனா இங்க ஒரு விசுவாச கூட்டம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த போதகத்தை சொல்றாங்க, பாஸ்டர் தயவு செய்து பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், நிப்பாட்டாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், இல்லைன்னா நாங்க தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்றேன், பிரசங்கம் பண்ணுவது என்னை முழிக்க வைத்திருந்தது. அதை காட்டிலும் ஆண்டவருக்கு நான் எதுக்காக நன்றி சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த கொசுவை உண்டாக்கி இருந்ததற்காக, அதை படைத்ததற்காக நான் நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா, அந்த கொசு என்னை கடிச்சுக்கிட்டே தூங்க விடாம வைத்திருந்தது. அப்ப சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தூங்காம அவங்க எல்லாரும் விழித்திருந்து அந்த மரத்தை பிடித்துக் கொண்டிருந்த அத்தனை நபர்களும் பாதுகாக்கப்படும். அப்போ அங்க என்ன, ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்லணும், இந்த கிஃப்ட் ஆஃப் லைஃப்ல நமக்கு ஆண்டவர் ஆயுசு நாளை கூட கொடுத்து, ஜனவரி மாசத்தை பார்த்தோம், டிசம்பர் மாசத்தை பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட மாதத்தை அநேகர் பார்க்காம இருக்கு. ஆண்டவர் நம்ம ரொம்ப அற்புதமா வழி நடத்தி ஆரம்பத்தை பார்க்கும்படியாய் காணும்படியாய் உதவி செய்த ஆண்டவர் இந்த முடிவு நாட்டிலையும் நாம பார்க்கவும் மகிழவும் ஆண்டவர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கிருபியாக இருந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன ஈவை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சோன்னா, ஆயுசு நாளை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், எனக்கு கூட கொடுத்திருக்கிறார். என்னைய விட நல்லவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க. ஆண் வந்து இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் பெரிய நல்லவங்கலாம் இல்லை. ஆனால் ஆண்டவரினுடைய ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக கூட கொடுத்திருப்பதற்காக நான் என்ன செய்யணும், என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஏன் நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், என்ன என்ன நன்மை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். ஒரு நண்பர் வந்து அவருக்கு இருந்த இன்னொரு நண்பர்கிட்ட ஒரு பிரசங்கியார் இருக்க. இன்னைக்கு அவரு இந்த நம்ம இருக்கிற பக்கத்து கிராமத்துல பிரசங்கம் பண்ண வர்றாரு. வா நம்ம 2 பேரும் போய் கேட்போம். அவருக்கு என்ன பேர்னா, த மோஸ்ட் தேங்க்ஃபுல் பிரீச்சர். இவரை மாதிரி நன்றி சொல்லக்கூடிய பிரசங்கியார் உலகத்திலே கிடையாது. அதனால வா நம்ம போய் பார்த்து வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த நண்பருக்கு ஒரு அப்படி என்ன இவரு நன்றி சொல்றதுல, ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுல பெரிய கில்லாடி விசேஷமான ஆளு, வா நானும் வரேன் அப்படின்னு புறப்பட்டு போறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது பயங்கர புயல், புயலு பயங்கர காத்தடிக்குது. நம்ம ரெட் அலர்ட், அந்த பிளாக் எல்லாம் 5ல வச்சிருக்கிறாங்க, யாரும் போவாதீங்க அப்படின்னு. ஆனா அந்த நண்பர் சொல்றாரு, இல்ல நம்ம கண்டிப்பா இந்த பிரசங்கியாரோட பிரசங்கத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னே, இந்த நண்பரும் கண்டிப்பா நம்ம போவோம் அப்படின்னு போனா, அங்க ரோட்ல எல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் பாதி பறக்குது. இப்ப இந்தியாலயாவது கட்டடம் எல்லாம் வந்து கல்லுல இருக்கு, அமெரிக்கால எல்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். தண்ணி வந்தாலும் பறக்கும், காத்து வந்தாலும் பறக்கும். இப்ப அதனால இங்க வந்து இவரு எல்லாத்தையும் பறக்க போறதெல்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் எப்படியாவது இந்த பிரசங்கியாரை போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போகும்போது, இந்த நண்பர் கேட்கிறாரு, பிரசங்கியார் வந்திருப்பாரா இந்த மலையில, இவ்வளவு காத்தடிக்குது, பிரசங்கியார் வந்திருப்பாரா, வீட்டுல இருப்பாரா, பிரசங்க கேட்க யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கிண்டல் அடிச்சுக்கிட்டே அந்த நண்பரை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு சார். 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த நண்பர் ரொம்ப ஆவலோட இன்னைக்கு எதற்காக இந்த பாஸ்டர் நன்றி சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இவர் எந்திரிச்சு பிரசங்கியார் எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த நாள்ல சத்தியத்தை கேட்கறதுக்கு 2 நபர்களை நீங்க அழைச்சு வந்திருக்கீங்க பாருங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வருது, பக்கத்துல இருந்த நிறைய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் உடைஞ்சிச்சு. இது ஒரு உண்மை சம்பவம். எல்லாம் உடைஞ்சு விழுந்துச்சு. ஆனா அந்த பகுதியில இந்த 3 பேர் மாத்திரம்தான் உயிரோட இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவரு ரிப்போர்ட் ஒண்ணு வாங்க. அப்படின்னா ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் நமக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கு நித்தியமாய் வாழும்படியான ஒரு வழியையும் அதற்கான சத்தியத்தையும் நமக்கு நினைஞ்சிருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஈவை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? நம்மளுடைய இட்டர்னல் லைஃபுக்கான ஒரு சத்தியம். நாம் ஆண்டவரோடு அந்த ஏதேன் தோட்டத்துல இழந்து போன ஒரு உறவு இருக்கு பாத்தீங்களா? அந்த உறவை புதுப்பிக்கிறதற்கும், அந்த உறவில மீண்டும் மகிழ்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வழியையும், வாய்ப்பையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னா, இதை விட ஒரு நல்ல கிஃப்ட் வேற என்ன வேணும் அப்படின்னு நாம கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவத்தையும் நாம் நிறைய நேரம் யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் தோட்டத்திலே உலாவினார். எல்லாரும் வாக்கிங்லாம் போயிருப்பீங்க. எத்தனை பேர் உங்களுடைய மனைவியோட வாக்கிங் போயிருக்கீங்க, உங்களுடைய கணவரோட வாக்கிங் போயிருக்கீங்க? வீட்டுல இருந்து வாக்கிங் போகும்போது இருந்த அதே சந்தோஷம், அதே பேச்சுவார்த்தை நீங்க வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு திருப்பி வரும்போது இருந்திருக்கா? கண்டிப்பா ஒரு நாள் கூட இருந்திருக்கு. நம்ம வீட்டு படியை இறங்கி இந்த காம்பவுண்டை தாண்டி வெளியே போறதுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து, சண்டை வந்து புரிச்சு அவங்க கணவர் அங்க போவாரு, மனைவி பின்னாடியே போவாங்க. 2 பேர் மூஞ்சி இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு. எதுக்கு வாக்கிங் போறோம்? நம்ம ஹெல்தியா இருக்கணும்னு போறோம். ஆனா என்ன ஆயிருக்கு பாருங்க இல்ல. ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு அனுபவம் இருந்துச்சு பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் கூட வாக்கிங்க. அந்த ஒரு வாய்ப்பை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அந்த கிஃப்ட். ஆண்டவர் கூட வாக்கிங் போறதுக்கான ஒரு கிஃப்ட நமக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இதை கொடுத்த ஆண்டவரை, அவர் என்ன நான் சொல்லி முடியாத, நான் எண்ணி முடியாத ஈவுகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கணும். நேரம் ஆயிடுச்சு. சரி, அவர் என்ன நல்லது செய்திருக்கு? 2வது கேள்விக்கான பதில் சீக்கிரமா முடிச்சுவோம். அவர் என்ன நல்லது செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தை அப்படியே எடுத்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு காரியம் தான். புதுசாலாம் ஒண்ணும் இல்லை. நாம சின்ன பிள்ளையில இருந்து நாம படிச்சது. நாம எப்ப பேச ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு எப்ப மனப்பாட வசனம் மனப்பாடமா சொல்ல முடியும்னு நினைக்கிறோமோ, அப்ப சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம். யோவான் 3:16 அப்படிதானே? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, ஒரு வார்த்தை அங்க இருக்கு பாருங்க. நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இல்ல, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. சும்மாலாம் இல்ல, என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வாழ்வதற்கான ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சும்மா இல்ல, தன்னுடைய குமாரனை அனுப்பி. அவர் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நமக்காக செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்களேன். சிலவங்க நல்லவங்களா இருப்பாங்க, டைம் பீயிங் நல்லவங்க. நம்ம எல்லாருமே அப்படிதான். டைம் பீயிங் கொஞ்ச நேரம், ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு, குறிப்பிட்ட சூழ்நிலையில, குறிப்பிட்ட நிலையில நாம நல்லவங்களா இருப்போம். ஆனா நான் பிறந்ததுல இருந்து இந்த 51 வருஷமா நான் நல்லவனா இருக்கனா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இடையில கெட்டவனா இருந்திருப்பேன், ஃப்ராடுக்காரனா இருந்திருப்பேன், அயோக்கியனா இருந்திருப்பேன், பொய் பேசுறவனா இருந்திருப்பேன், இல்ல பொய் சாட்சி சொல்றவனா இருந்திருப்பேன், பிறனுக்கு விரோதமா இருந்திருப்பேன். இதெல்லாம் அந்த இடையில இருந்திருக்கும். ஆங்காங்கே சில நேரங்கள்ல நல்லவனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முழுவதுமாக நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அப்படிங்கிறத நாம உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. சிறு வயது முதற்கொண்டு 2 பேரும் ஒன்றாகவே வளர்ந்தது. எங்க ஊர் சுத்த போனாலும் ஒன்னா போவாங்க, என்ன திருட்டு வேலை பண்ணுனாலும் ஒன்னா போவாங்க, மாங்காய் பறிக்கினாலும் தேங்காய் பறிக்கினாலும் என்னோட தேங்காய் பறிக்கிற நண்பர் கூட அங்க இருக்காரு. எல்லா திருட்டு வேலையிலையும் அவங்க ஒன்னாவே இருந்தாங்க. சரிங்களா? எல்லா வேலையும் ஒன்னா செய்வாங்க. இவங்க வளர்ந்து வந்தாங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில ஒரு நண்பர் வந்து செய்யாத ஒரு தவறுக்காக, தப்பான தீர்ப்புனால அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கைதியாக மாறிட்டார். சரிங்களா? அந்த தப்பு அவர் செய்யல. ஆனால் எப்படியும் ஒருவேளை அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல அங்க போய் நின்றுகிட்டு இருந்தாரோ, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரோ என்னமோ தெரியல, போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது இவரு சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டு அங்க கோர்ட்ல நிப்பாட்டி குற்றவாளிகளோடு சேர்ந்து இவருக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது.
அப்போ நாளைக்கு விடிய காலையில அவருக்கு தூக்கு தண்டனை. அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டோடனே இவர் சொல்றாரு, என்னுடைய கண்ணு தெரியாத மனைவியை நான் கடைசியாக ஒரு தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொன்னா, உன்னை அனுப்பிவிட்டா நீ திருப்பி வருவேன்னு எங்களுக்கு என்ன நிச்சயம்? நீ உடனே அப்படியே ஓடிடலாம், இல்ல 2 போலீஸை உனக்கு துணைக்கு அனுப்பிவிட்டா நீ பின்னாடி கதவு வழியே ஓடிடலாம், தப்பிச்சு ஓடிடலாம். நாங்க எப்படி உன்னை விடுறது அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு நம்பர் சொல்றாரு. இந்த நம்பர்ல ஒரு நபர் இருப்பாரு, நீங்க அவருக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லுங்க, எனக்கு பதிலா அவர் இருப்பாரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அந்த நபருக்கு போன் பண்றாங்க, அந்த நபரும் வராரு. அந்த நபரை ஜெயில அடைச்சிட்டு இவரை மனைவியை பார்ப்பதற்காக அனுமதிக்கிறார். இவர் போய் மனைவியை பார்த்துட்டு வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. அந்த தூக்கு மேடைக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அப்போ அங்க இருந்து அந்த போலீஸ்காரங்களாம் அந்த நபர்கிட்ட கேக்குறாங்க, உன் நண்பர் வருவாருன்னு நீ நினைக்கிறியா? அவன் சாக வேண்டிய இடத்துல, அவன் மறிக்க வேண்டிய இடத்துல ஒன்ன வச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்போ தேவையில்லாம நீ குத்தம் செய்யாத ஒரு நிலையில நீ என்ன செய்ய போற? மறிக்க போற அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க அந்த நண்பர்கிட்ட சொல்றாங்க. அந்த நண்பர் சொல்றாரு, கிடையவே கிடையாது, என் நண்பன் வருவான், என் நண்பன் கண்டிப்பாக வருவான். நான் இந்த மறிப்பதற்கு முன்பதாக, இந்த நேரம் நான் வந்து இந்த தூக்கு மேடைக்கு ஏறதுக்கு நேரத்துக்கு முன்பதாக கண்டிப்பாக என்னுடைய நண்பர் என்ன செய்வான்? வருவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கரெக்டா அந்த நண்பர் நினைச்சாரு, அவருடைய மனைவியை பார்த்துட்டு வந்து விட்டதாக இந்த கதையை வாசித்தேன். இப்போ நாம் மறிக்க வேண்டிய இடத்துல நமக்காக ஒருத்தர் மறிக்கிறார் இல்ல? நாம் சுமக்க வேண்டிய பாவங்களை எல்லாம் சுமந்து அந்த கல்வாரியின் அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்திருக்கிறாரு. அவர் நல்லவரா? என்ன நல்லவர் செஞ்சாரு? என்ன நல்லது செஞ்சிருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு வர வேண்டிய ஞாபகம் என்னது? இதுதான் வர வேண்டியது ஆக இருக்கிறது. என்ன சொல்லி முடியாத ஈவை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லிக்கிட்டே போலாம். இது 1-2 காரியங்கள் தான் நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை முழுவதும், வாழ்க்கை நெடுகிலும் ஒவ்வொரு நாளும் சொல்லி முடியாத நன்மைகளை, ஈவுகளை, பரிசுகளை, கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி நல்லவரா இருக்கிறார்? என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நான் உயிரோடு நிச்சயமாய் அவரோடு அந்த காணான்ல இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார், கல்வாரியையும் ஏற்றிருக்கிறார், என்னுடைய பாவத்தை ஏற்றிருக்கிறார். இந்த வருஷ கடைசியில இருக்கிற நாம் கண்டிப்பாக இவைகளை சிந்தித்தவர்களாக, ஒரு நல்ல நம்ம ரூம் அடைச்சிக்கிட்டாலும் சரி, ரூமை திறந்து வச்சாலும் சரி, மொட்டை மாடியா இருந்தாலும் சரி, ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருந்தாலும் சரி, அங்க போய் நின்று தேங்க்யூ லார்ட் அப்படின்னு நம்ம கத்தணும். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இத்தனை நாட்கள் நன்மைகளை செய்த ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் நல்ல ஈவுகளையும் நன்மையான காரியங்களையும் செய்து நல்லவராக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.